ஸோ நம்ம நியூஸில் அடிக்கடி பார்த்துருப்போம், சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டர் ஒருத்தருக்கு பிறப்பிச்சிருக்கு, இல்லை ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து ஒருத்தங்களுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் வரும்ல, டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டுக்கோ நம்ம வந்து நம்மளை அப்ரோச் பண்ண முடியுமா, நம்மளால ஒரு கேஸ் அங்கே ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? பண்ணலாமா பண்ண முடியாதா? உங்களுடைய ஆன்சர் என்ன? பண்ணலாம். ஆக்சுவலி எப்போ பண்ணலாம்? ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 மூலிமா சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35, ஆக்சுவலாக ரைட்ஸ் வந்து 14லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்டிகல்குள்ளே கொடுத்துருக்கூடிய நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மீறும் பொழுது அதை வந்துட்டு தக்க வைத்துக்கிறதுக்காக ஆர்டிகல் 32க்கு கீழே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்லையும், ஆர்டிகல் 226க்கு கீழே ஹைகோர்ட்லையும் வந்துட்டு நம்மளால ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். அதாவது நீதி பேராண்மை மனு. இது மொத்தம் 5 வகைப்படும். ஹேபியஸ் கார்பஸ், செஷியராரி, ப்ராகிபிஷன், மேண்டமஸ் அண்ட் குவோ வாரண்டோ. இதெல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம்.